ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளியில் மஞ்சுநாதன் செஞ்சு மாதன்பட்டி அவர் தங்க காப்பியை கட்டி கொடுத்த ட்ராகன் ஃப்ரூட் அல்வா எப்படி செய்யலான்றதா பார்க்க போகிறேன். அதுக்கு நான் 2 ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டேன். வாங்க இது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ட்ராகன் பழம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாமா? ஆஹா, பாருங்கள், கலரை பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. நான் இந்த கலருக்குனே வாங்கினேன், செம்மையாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஒரு பழம் எடுத்து. ஆனால் அது வந்து இனிப்பு அவ்வளோ இல்லை. இது எப்படி இருக்குன்னு தெரியல, இந்த பழம் எப்படி இருக்குன்னு தெரியல. இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே உரிச்சிங்கன்னா ஐயோ, கலரை பார்க்கும் போதே ஆர்வமாக இருக்குது. ஆஹா, பாருங்கள் பா. இதை அப்படியே நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம். சும்மா ஒரு 1-2 அப்படியே பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு ஜாரில் போட்டுடலாம். இதை அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாமா? அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. அப்பா, இந்த கலருக்கேனே சாப்பிட தோணும் போல இருக்குது. ஆனால் பிங்க் கலர் வந்து ரொம்ப ரேருங்க, கிடைக்காது. இன்றைக்கி நான் அந்த திடீர்னு ஏதோ ஆன்லைனில் பார்த்தேன், கிடச்ச உடனே வாங்கிட்டேங்க. இதை அப்படியே நம்ம ஒரு பல்ஸ் மூடு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். கையை பாருங்களேன், அப்படியே ரெட் கலரில் இருக்குது, அவ்வளோ கலராக இருக்குது, இன்னும் சாயம் போட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஒயிட் வாங்கியிருந்தா அதுக்கு கலர் சேர்த்துருக்கணும். அதனால் இது நமக்கு இந்த கலர் கிடச்சது ரொம்ப அதிர்ஷ்டம்தான். அப்படியே போட்டு ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்தாச்சு. அப்போ பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக சும்மா சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நான் ரொம்ப செய்யலை, ஒரே ஒரு பழம் தான் போட்டு செய்கிறேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியணும். ஏன்னா நான் ஸ்வீட் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஒரே ஒரு பழம் மட்டும் செய்கிறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் தான் நெய் போட்டிருக்காங்க, ரொம்ப கூட போடலை. ஒரே ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா முந்திரியும் பாதாமும் வறுத்துக்கலாம். இது அப்படியே உருவிட்டோம். அப்படியே இதில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதே தட்டிலே வச்சுக்கலாம். இதே தட்டிலே எடுத்து வச்சுக்கலாம். வறுக்கிறதுக்கு இது போதும். ஏன்னா நம்ம அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும், அப்புறமா சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சமாக இப்போ போட்டு இதை வறுக்கிறதுக்கு மட்டும் பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வந்து பாதாம் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் கட் பண்ணி போட்டிருக்கேன். முந்திரியும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இது வறுக்கிறதுக்கு இது போதும். பாதாமும் முந்திரியும் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ வந்து ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நல்லா வறுத்துச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த தட்டிலையும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வறுத்தாச்சா? இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச அப்படியே ட்ராகன் ஃப்ரூட்டை சேர்த்து இது அப்படியே கொதிக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். அப்படியே கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இதை இப்போ அப்படியே நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கட்டி ஆகக்கூடாது. இது போட்ட உடனே நல்லா கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி ஆகிடும். அதனால் அப்படியே கட்டி இல்லாத அப்படியே கலந்துட. கலர் பார்க்கவே என்ன சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, அப்படியே க்ரீமியாக வருது, செம்மையாக வருது, நல்லா கட்டியாக ஆகுதா? இப்போ வந்து இதில் அதே நம்ம அப்படியே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு பழம் போட்டதுனால ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இது அப்படியே நல்லா கரைஞ்சி அப்படியே கெட்டியாக வரும். அப்படியே பாருங்கள், நம்ம நெய் கூட ரொம்ப ஊற்றலை. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் வரும். கொஞ்சமாக லாஸ்ட்டாக நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நல்ல சர்க்கரை எல்லாம் உருகி நல்ல க்ரீமி அப்படியே பாருங்கள். அப்படியே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அதே உங்களுக்கு பாருங்கள், அப்படியே எவ்வளோ அழகாக வருது. அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துடுச்சா? இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம்.
இதில் அப்படியே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இந்த சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. போட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லாயிருக்கு வாசனை ஏலக்காய் போட்டோடனே. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன், ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோமா, அவ்வளோதான். இன்னும் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு இறக்கிடப்போ ரொம்ப ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே சூப்பராக வந்துருக்குங்க அல்வா. ஐயோ, இதுவே நெய் நிறைய இருக்கா மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், செம்மையா டிராகன் ஃப்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்களா, ஜாம் மாதிரி வருது. அப்படியே இது அப்படியே நம்ம ஆற வச்சு கட் பண்ணி எடுக்கணும். நான் சிம்லியே தாங்க செய்கிறேன். செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கே. அவ்வளோதாங்க, ட்ராகன் ஃப்ரூட் அல்வா ரெடி. கரண்டியில் ஒட்டாமல் வந்திருக்கா. இதை எடுத்து நம்ம இப்போ ஆற வச்சு காமிக்கிறேன். ட்ராகன் ஃப்ரூட் அல்வா ரெடி. செம்மையாக இருக்குல்ல, கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் அல்வா ரெடி, செம்மையாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? சுட சுட இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். சான்ஸே இல்லைங்க. அப்படியே வாயில் வச்சோன்னா சூப்பராக அப்படியே நைஸாக கரையுது. நல்லா அந்த பாதாம் முந்திரிலாம் வந்து நல்லா நறுக்குன்னு சும்மா சூப்பராக இருக்குது. என் பையனுக்கு கொடுக்குறேன். என் பையன் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு பழமே சாப்பிட மாட்டான். இதை கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவான், எனக்கு தெரியும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எந்த கலருமே பண்ணல. நமக்கு அந்த பழமே நல்ல கலராக கிடச்சதுனால எதுவுமே போடல. சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என் பையன் அதை சாப்பிடுவான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் அடிக்கடிக்கு இனிமேல் இது தான் செஞ்சு கொடுக்க போகிறேன். பழமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் இதை செஞ்சு கொடுக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.